தேவையானக்கு ஆயில், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த புதினா, கொத்தமல்லி தான் இந்த பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக. ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தேவையான உப்பு, ஒரு 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர், இந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் கோட்டாகணும். அப்புறமா இதுக்கு நான் பிரியாணி மசாலா வீட்டிலே நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு நல்லா இடித்து இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போது வேக வச்சுருக்கிற மட்டனும் அந்த மட்டன் தண்ணி வெளியில் ஊற்றாமல் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொச்ச பிறகு ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன்.